ஹாய், வெல்கம் டு அமுல் சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு கிரேவி ரெசிபி பார்க்க போறோம். உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கிரேவி பார்க்க போறோம். அது சப்பாத்தி கூடவும் புலாவ் ரைஸ் கூட நல்லா இருக்கும், பூரி கூட நல்லா இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. 3 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி அரைச்சிக்க போறோம். அது தேவையான உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி நம்ம உரிச்சு வச்சிருக்கோம். மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா தூள், கொத்தமல்லி நறுக்கினது, தயிர், தேவையான உப்பு, லவங்கம் 3, பட்டை, ஜீரகம், கருவேப்பிலை, ஜீரகப்பொடி, தேவையான அளவு எண்ணெய், நெய் 2 ஸ்பூன் வச்சுருக்கோம். நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான தண்ணி வச்சுருக்கோம். மிக்சியில் நம்ம ஃபஸ்ட்டு இதை வதக்கி அரைச்சிக்க போகிறோம். கேஸ் ஆன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது காயட்டும். தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு உருளைக்கிழங்க கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கடாய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். காஞ்சிச்சு. 2 டைமாக அந்த உருளைக்கிழங்க எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை உருளைக்கிழங்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். பாதி உருளைக்கிழங்கு நமக்கு வெந்து போச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயம் போடணும். பூண்டு பல்லு போடுறோம். 10 பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம். பூண்டு போடுறோம். இஞ்சி போடுறோம். இஞ்சி போட்டோம். பச்சை மிளகாய் போடுறோம். அப்புறமா நம்ம தக்காளி போடுறோம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு பாருங்கள். சாஃப்ட் ஆகிடுச்சு. பூண்டெல்லாம் இதாகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டு வதக்கிட்டு ஆற வச்சு அரைக்க போகிறோம். மிக்ஸி 2 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். தக்காளி 2 நிமிஷம் வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கி இப்போ ஆஃப் பண்ண போகிறோம். ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வருவோம். நம்ம கேஸ் ஆன் பண்ணணும். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். 2 ஸ்பூன் நெய் போடுறோம். குட்டி ஸ்பூனு 3 ஸ்பூன் போட்டோம். இது நல்லா காயட்டும். தயிரில் மிளகாய் பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மல்லிப்பொடி, மஞ்சத்தூள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கிரேவி நல்லா கிடைக்கும். அதில் நமக்கு இந்த கேஸ் காஞ்சிடுச்சு எண்ணெய். இப்போ ஜீரகம் போடுறோம், பட்டை போடுறோம், லவங்கம் போடுறோம், கருவேப்பிலை போடுறோம். இப்போ இதில் ஓகே தயிர் மசாலா எல்லாம் இல்லை. இது நல்லா வதங்கி மேலே வரட்டும். வதங்கிடுச்சு பாருங்கள். நம்ம ஊற்ற எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு பாருங்கள். எண்ணெய் ஃபுல்லாக இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம நல்லா திருப்பி இதே சேம் வதங்கி வரணும். அப்போ தான் நம்ம உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் போடணும். சுருண்டு வரும்போது நம்ம கலர் மாறிடும் பார்த்திங்களா. அந்த ஸ்டேஜில் நம்ம இது பண்ணோம். இப்போ மூடி வைக்க போகிறோம். பார்த்திங்களா அந்த எல்லாம் சுருண்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் நடுவில் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஒரு வாட்டி இது பண்ணுங்கள். இப்போ நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு தேவையான தண்ணி உப்பு எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம பட்டாணியை வேக வைக்காத பச்சை தான் இது. நீங்கள் அப்படியே போடலாம். வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வதக்கி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவி ஊற்றினா தண்ணி எவ்வளோ தேவையோ அதை இப்பயே ஊற்றிடுங்க. கிரேவி அழகாக வரது பாருங்கள். இதுக்கு தேவையான நம்ம உப்பு போடுறோம். திக்னஸ் பாருங்கள். இன்னும் இப்போயே திக்காக தான் இருக்குது. வெந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்க போகிறோம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு.
பாருங்கள் மசாலா நல்லா ஃபுல்லாக அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. பட்டாணி வெந்து போச்சு. பட்டாணி எல்லாம் சுருங்கிடுச்சு பாருங்கள். பார்த்தீங்களா, பட்டாணி எல்லாம் நல்லா சுருங்கி வந்துச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஜீரகத்தூள், இதுக்கு எடுத்து வச்ச கரம் மசாலா தூள் போட்டுட்டு 2 கொதி வந்த பிறகு கொத்தமல்லி போட்டு இறக்க போகிறோம். கிரேவி செமையாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் எண்ணெயெல்லாம் வந்துச்சு. நம்ம போட்ட மசாலாவும் 2 கொதி வந்துச்சு. ஆஃப் பண்ணுறோம் கேஸை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நம்ம உடனே போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.